Hello everyone, how are you? I believe you are be safe and too good. Welcome back to science video. Today we will be learning 11th chapter for a class 8 science force and pressure விசை மற்றும் அழுத்தம். Yes, already we learned some topic from this lesson. Before we are going to start a new topic, just recall them. The first topic, force. Force means push or pull. அதாவது விசை என்பது இழுத்தல் அல்லது தள்ளுதல் என்று பொருள். Already we learned detail in previous video. The next topic we learned force are due to an interaction. Yes, அதாவது இரு பொருளுக்கு இடையே ஏற்படும் தொடர்பின் மூலம் விசை உருவாகிறது என்று நாம் previous வீடியோவில் விளக்கமாக பார்த்தோம். எஸ், அண்ட் ஆல்சோ we learn exploring forces, அதாவது விசையை எவ்வாறு வெளிப்படுத்துது என்பதை பற்றியும் நாம் previous வீடியோவில் பார்த்தோம். எஸ், today we are going to discuss new topic from same lesson. Are you ready to learn? Okay, let's see here new topic. A force can change the states of motion. Yes, அதாவது பொருளின் இயக்கத்தில் ஏற்படும் மாற்றம், அதாவது விசையை பொறுத்து பொருளின் இயக்கமானது வேறுபடும். Let us now find out what happened when a force acts on object. Let's see here activity 3. Take a rubber ball and place it on a level surface such as a table top or a concrete floor. Yes, அதாவது ஒரு ரப்பர் பாலை எடுத்து டேபிளோட மேற்புற பகுதியில் வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Now gently push the ball along a level surface. அதாவது இப்போ இந்த பாலை ஜென்ட்லி ஸ்மூத்தாக பாலை தள்ளி விடணும்னு சொல்லியிருக்காங்க. Does the ball begin to move? Push the ball again while it is still moving. Is there any changes in its speed? அதாவது நீங்கள் தள்ளும்போது அந்த பாலோட மூவிங்கில் ஏதாவது ஸ்பீட் வேகத்தில் சேஞ்சஸ் இருக்கா? Does it increase or decrease? அதாவது வேகம் குறையுதா அல்லது அதிகரிக்குதா? Yes. Next, place your palm in front of the moving ball. Remove your palm as soon as the moving ball touches it. Does your palm apply force on the ball? What's happened to the speed of the ball now? Does it increase or decrease? What would happen if you let your palm hold the moving ball? Look at the picture. லுக் லைக், அதாவது நம்மளுடைய உள்ளங்கையில் இந்த ரப்பர் பாலை பிடிச்சிக்கிட்டு ஃபோர்ஸாக நம்ம போடுறோம். டக்குன்னு கையை விட்டுட்டு போடும்போது அதோடைய ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? இட் இஸ் ஆக்டிவிட்டி ஃபார் யூ. யூ மைட் ஹாவ் ரீகால் சிமிலர் சுச்சுவேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், வைல் டேக்கிங் எ பெனால்டி கிக் இன் ஃபுட்பால், தி பிளேயர் அப்ளை எ ஃபோர்ஸ் ஆன் த ball. Before being hit, the ball was at rest and so its speed was 0. Yes, அதாவது அந்த பாலை எறியறதுக்கு முன்னாடி அந்த பாலோடைய வேகம் 0ல இருந்து, அது மட்டும் இல்லாத ஓய்வு நிலையில் அந்த ஆப்ஜெக்ட் இருந்தது. எஸ், the applied force make the ball move towards the goal. எஸ், அதாவது நாம் அப்ளை பண்ணுற விசையின் மூலமாக தான் இந்த பாலானது அதோடைய கோலை நோக்கி செல்லுது. சப்போஸ் த கோல்கீப்பர் ஜம்ப் அப் டு சேவ் த கோல். பை ஹிஸ் ஆக்ஷன் த கோல்கீப்பர் ட்ரைஸ் டு அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் த மூவிங் பால். எஸ், இஃப் இன் கேஸ் ஆஃப் கோல்கீப்பர் த மூவிங் ஆஃப் பால் ஸ்டாப் பை யூஸிங் ஃபோர்ஸ். த ஃபோர்ஸ் அப்ளைட் பை ஹிம் கேன் ஸ்டாப் ஆர் டெஃப்ளீட் த பால். அதாவது அவர் கோல்கீப்பர் விசையை யூஸ் பண்ணி அந்த பாலை ஸ்டாப் பண்ணுறார். சேவிங் எ கோல் பீயிங் ஸ்கோர். இஃப் த கோல்கீப்பர் succeed ஸ்டாப்பிங் த பால், இட்ஸ் ஸ்பீட் டிக்ரீஸ் டு 0. எஸ், அதாவது ஒரு
கோலை நோக்கி அந்த பால் போயிட்டு இருக்கப்போ கோல் கீப்பர் அந்த பாலை ஸ்டாப் பண்ணுறாரு பை யூஸிங் ஃபோர்ஸ். ஸோ ஸ்பீடோட லெவல் வந்து டிக்ரீஸ் ஆகிடுது, ஜீரோ கண்டிஷன். திஸ் அப்சர்வேஷன் சஜஸ்ட் தட் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் ஆப்ஜெக்ட் மே சேஞ்ச் இட் ஸ்பீட். எஸ், அதாவது நம்ம விசையை செலுத்தும் போது அதோடைய வேகம் குறையும். இஃப் த ஃபோர்ஸ் அப்ளைட் ஆன் த ஆப்ஜெக்ட் is in the direction of its motion, the speed of the object increase. Yes, அதாவது நம்ம விசையை ஒரு பொருளின் மீது செலுத்தும் போது அதோடைய திசையின் இயக்கமானது இன்க்ரீஸ் ஆகி வேகம் இன்க்ரீஸ் ஆகுது. If the force is applied in the direction opposite to the direction of motion, then it result in decrease in the speed of the object. Yes, அதாவது ஃபோர்ஸை நம்ம அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஆப்போசிட்டில் அப்ளை பண்ணும்போது டைரக்ஷன் ஆஃப் மோஷன், அதாவது இயக்கத்தின் திசை ஆனது டிக்ரீஸ் ஆகுது, அதோடைய ஸ்பீடு பொருளின் வேகமானது டிக்ரீஸ் ஆகுது. எஸ், அதாவது ஒரு பொருளின் இயக்கத்தின் திசையில் நாம் விசையை செலுத்தும் போது, எதிர் திசையில் விசையை செலுத்தும் போது அதன் வேகமானது குறைகிறது. Yes, I have seen children competing with one another in moving a rubber tire or a ring by pushing it. I now understand why the speed of tire increase whenever it is pushed. Yes, look at the picture. Look at the picture. A person moving the டயர், அதாவது அந்த டயரை புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கா, தள்ளிக்கிட்டே இருக்கா. ஸோ த ஃபோர்ஸ் வில் இன்க்ரீஸ்ட் டு மூவிங் த ஆப்ஜெக்ட். லெட்ஸ் see here activity 4. Take a ball and place it on a level of surface as you did activity. Make the ball move by giving it a push. எஸ், அதாவது ஒரு பாலை மேற்புறத்தில் வச்சுக்கிறோம், ஓகேங்களா. ஸோ ஒரு டேபிள் மேலே வச்சு அதை புஷ் பண்ணுறோம், தள்ளுறோம். அப்படி தள்ளும்போது now place a ruler from your geometry box in its path. ஸோ பால் அப்படி புஷ் பண்ணும்போது அதுக்கு இன்டரப்ட் பண்ணுற மாதிரி ரூலர் ஸ்கேலை வச்சு ஸ்டாப் பண்ணுறோம். இன் டூயிங் ஸோ யூ வுட் அப்ளை அ ஃபோர்ஸ் ஆன் த மூவிங் பால். எஸ், அதாவது ஒரு மூவ் ஆகிற ஆப்ஜெக்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பால் மூவ் ஆகும்போது நம்ம ஒரு விசையை கொடுக்குறோம் ஃபார் அப்ளையிங் ஃபோர்ஸ், அதாவது ஸ்கேலை யூஸ் பண்ணி ஃபோர்ஸாக நம்ம கிரியேட் பண்ணுறோம். டஸ் த பால் கண்டினியூ டு மூவ் இன் த சேம் டைரக்ஷன் ஆஃப்டர் இட் ஸ்ட்ரைக் த ரூலர்? அதாவது நம்ம அந்த ஸ்கேலை வச்சு இன்ட்ரப்ட் தடுக்கிறோம் இல்லையா, அதுக்கப்புறமும் அதே டைரக்ஷனில் அந்த பால் போகுமா? Repeat the activity and try to obstruct the moving ball by placing the ruler such as that make different angle to its path. In each cases, note your observation about the direction of moving of the ball after it strike the ruler. Yes, அதாவது நம்ம அந்த ஸ்கேலை வச்சு அந்த பாலோடைய மூமெண்ட்ஸை ஸ்டாப் பண்ணுறோம் பை யூஸிங் ஃபோர்ஸ். ஸோ அதோடைய டைரக்ஷன் சேஞ்ச் ஆகுது, அதாவது இயக்கத்தின் திசையானது மாறுபடுகிறது. ஸோ we want to do continuous. ஸோ இந்த ஆக்டிவிட்டியை நம்ம கண்டினியூஸாக பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்ட் மூவிங் டைரக்ஷன் வில் சேஞ்ச். எஸ், லுக் அட் த பிக்சர். லுக் லைக், அதாவது இந்த பாலை இப்படி மூவ் ஆகுது. ஸோ மூவிங் டைரக்ஷனை நம்ம என்ன பண்ணுறோம், அப்ஸ்ட்ரக்ட் தடை செய்யும்போது த டைரக்ஷன் ஆஃப் மூவிங் turn it into another direction. Yes, so the forces can change the motion of an object. Yes, அதாவது விசையானது பொருளின் இயக்கத்தையும் மாற்றும். So a change in either the speed of an object or its direction of motion or both is described as a change in its states of motion. எஸ், அதாவது இயக்கத்தின் தன்மை மாறுபடுகிறது விசையை பொறுத்து. Thus, a force may bring a change in the states of motion of an object. எஸ், அதாவது பொருளின் இயக்கமானது விசையை பொறுத்து மாறுபடுகிறது. எஸ், let's see here states of motion.
The states of motion of an object is described by its speed and the direction of motion. அதாவது பொருளின் இயக்கமானது அதனுடைய வேகம் மற்றும் திசையை பொறுத்து இயங்குகிறது. The states of rest is considered to be the states of zero speed. Yes. அதாவது பொருளின் ஓய்வு நிலையை வேகம் 0 என்று பொருள் கொள்ளப்படும். An object may be at rest or in motion. Both are its states of motion. It is common experience that many of time application of force does not result in change in the states of motion. Yes, அதாவது எல்லா நேரத்திலும் பொருளின் இயக்கம் விசையை பொறுத்து மாறுபடாது. For example, a heavy box may not move at a even if you apply maximum force that you can exert. Yes, அதாவது அதிக அளவில் நாம் விசையை செலுத்தும் போதும் அதிக நிறைவுடைய பாக்ஸோடைய மூமெண்ட் இட் மீன்ஸ் அதாவது இயக்கத்தை நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது. Again, no effect of force absorbed when you are trying to push a wall. Yes. Then next topic, force can change the shape of an object. Yes, அதாவது பொருளின் வடிவத்தை மாற்றும் விசை, அதாவது விசையானது பொருளின் வடிவத்தையும் மாற்றும். What happened when you apply a force on inflated balloon by pressing it between your palm? What happened to the shape of ball of duck when it is rolled to make a chapati? Yes, அதாவது நம்ம பாலா இருக்கிற ஈரமாவில் சப்பாத்தி மேக் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் ஹேப்பன் வென் யூ ப்ரெஸ் எ ரப்பர் பால் பிளேஸ்ட் ஆன் எ டேபிள்? எஸ், அதாவது டேபிள் மேலே வச்சுருக்க ரப்பர் பாலை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது என்ன நடக்கும்? இன் ஆல் திஸ் எக்ஸாம்பிள் யூ saw that the application of force an object may change its shape. எஸ், அதாவது விசையானது பொருளின் வடிவத்தையும் மாற்றும் என்று பொருள். Having performed all of the above activity, you would have realized that a force, yes, may make an object move from rest. அதாவது ஓய்வு நிலையிலிருந்து இயக்க நிலைக்கு மாறுபடுகிறது. May change the speed of an object if it is moving. பொருளின் வேகமானது மாறுபடும் at the time of moving. May change the direction of an object. அதாவது பொருளின் இயக்கமானது மாறுபடும் விசையை பொறுத்து. May bring about a change in the shape of an object. Yes, அதாவது பொருளின் வடிவமானது விசையை பொறுத்தும் மாறுபடும். May cause some or all of this effect. Look at the picture. A lump of dirt on a plate, pressing it down with your hand. Yes, அதாவது அந்த ஈரமாவா இருக்க மாவை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம், கீழ் நோக்கி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த மாவோட ஷேப்பு சேஞ்ச் ஆகுது. எஸ், ஸ்ப்ரிங் ஃபிக்ஸ்டு டு த சீட் ஆஃப் பைசைக்கிள் பை சிட்டிங் ஆன் த சீட். ஸோ சீட்டோட ஷேப்பும் சேஞ்ச் ஆகுது நம்ம அந்த சீட் மேலே உட்காரும்போது. எஸ், லுக் அட் த பிக்சர். த லப்பர் பேண்ட் ஷேப்ஸ் வில் சேஞ்ச் பை யூஸிங் ஃபோர்ஸ். அதாவது இந்த லப்பர் பேண்டை நம்ம ஒரு ஆணியில் தொங்க விட்டு இருக்கோம். ஸோ இட் இஸ் ஒன் கைண்ட்ஸ் ஆஃப் ஷேப். இஃப் யூ ஆர் புல் அவுட், அதாவது அந்த லப்பர் பேண்டை நம்ம இழுக்கும்போது அதோடைய ஷேப்பு சேஞ்ச் ஆகுது. ஸோ there is happen force, அதாவது விசையின் மூலம் அந்த பொருளின் வடிவமானது மாறுபடுகிறது. எஸ் எஸ் while a force may cause one or more of these effects, it is important to remember that none of this action can take place without the action of force. எஸ், அதாவது விசையின் செயல்பாடு இல்லாமல் எந்த ஒரு செயல்பாடும் நடைபெறாது. Thus an object cannot move by itself. எஸ், அதாவது ஒரு பொருள் தானாகவே மூவ் ஆகாது, இயக்கத்தில் இருக்காது. விசை இருந்தால் மட்டுமே அந்த பொருளானது மூவ் ஆகும் ஒன் பிளேஸ்லேருந்து அனதர் பிளேஸ்க்கு. அண்ட் ஆல்சோ இட் cannot சேஞ்ச் இட் ஸ்பீட் பை இட் செல்ஃப். அதாவது ஒரு பொருளின் வேகமானது தானாகவே இன்க்ரீஸ் ஆகாது அல்லது டிக்ரீஸ் ஆகாது. இட் cannot சேஞ்ச் இட் டைரக்ஷன் பை இட் செல்ஃப். அதாவது பொருளின்
திசையின் மாற்றமானது தானாகவே மாறாது. அண்ட் இட்ஸ் ஷேப்ஸ் cannot சேஞ்ச் பை இட் செல்ஃப். எஸ், அதாவது பொருளின் வடிவம் கூட விசையை பொறுத்து தான் மாறுபடும். ஓகே children, remainder topic will see you later. Thank you for watching this video. Have a wonderful day.